ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனான திரு பாபா ராம்தேவ் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயமும் அவரோட வாழ்க்கையை திருப்பு முனையா அமைத்த ஒரு சில விஷயத்தையும் பார்க்க போறோம். 2011 வருஷம் ஊழலுக்கு எதிராக போராடி அதுக்கு தலைமை தாங்கினவர். இது மட்டும் இல்லாம உலகத்துல பல வங்கிகளில் இருக்க இந்தியாவோட கருப்பு பணத்தெல்லாம் பல வங்கிகளில் இருந்து மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு போராட்டம் நடத்தியவர். இது மட்டும் இல்லாம 100 கோடிக்கு மேற்பட்ட இந்தியர்களுக்கு இந்தியாவில் 2002 வருஷம் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்களுடைய கருத்து கணிப்புல இந்தியாவில் ரொம்ப சக்தி வாய்ந்த 78வது நபரா த பாபா ராம்தேவ் அவர்கள் கணிக்கப்பட்டாரு. இது மட்டும் இல்லாம 2006 வருஷம் பாபா ராம்தேவ் மற்றும் பாலகிருஷ்ணா இவங்க 2 பேருமே இணைஞ்சி பதாஞ்சலின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. பதாஞ்சலி நிறுவனம் தொடங்கப்பட்டு 7 வருஷத்துக்கு அப்புறமா பாபா ராம்தேவோட தனிப்பட்ட சொத்து மதிப்பு, அதாவது 2013 வருஷம் அவருடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 1100 கோடிங்க. பல அரசியல் சர்ச்சையில பாபா ராம்தேவோட பெயரும் அடிக்கடிக்கு இடம் பெற்றுக்கிட்டே இருந்தது. இது மட்டும் இல்லாம இவருடைய தயாரிப்பு நிறுவனத்துல தயாரிக்கிற பொருட்கள் ஒரு சில சோதனைக்கு உட்படாம பொய்யான விளம்பரங்கள் பரப்பப்பட்டதா வந்துட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாம இதுல வேலை செய்யற தொழிலாளர்கள் வாரத்துல 6 நாள் 12 மணி நேரம் வேலை பார்க்கறதாவும் இருந்தது. இது மட்டும் இல்லாம இதுல வேலை செய்யறவங்களுடைய சம்பளம் மாத சம்பளம் கிட்டத்தட்ட 6000 ரூபாயா இருந்திருக்கு. பதாஞ்சலி நிறுவனத்துல வேலை செய்யறது இது ஒரு தன்னார்வ சேவையா போன்று கருதப்பட்டதால இவங்களால சம்பள உயர்வும் கேட்க முடியல. 2018 வருஷம் பாபா ராம்தேவ் பிஎஸ்என்எல் நிறுவனத்தோட இணைஞ்சு சுதேசி சம்பிரதேவ் சிம் கார்டுகளை உருவாக்கினாரு. இந்த சிம் கார்டை நீங்க எத்தனை பேர் பயன்படுத்துறீங்கன்னு அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லைங்க, இவர் தயாரிச்ச ஆயுர்வேத மருந்துகள்ல மனிதர்கள் மற்றும் விலங்குகளோட எலும்பு கழிவுகள் இருந்ததா சொல்லிட்டு மக்களவையோட உறுப்பினர் திரு பிருந்தா காரத் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை இவர் மேல வச்சாங்க. இது மொத்தமாங்க கொரோனாவுக்கான முதல் மருந்துன்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை வெளியிட்ட பதாஞ்சலி நிறுவனத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது தாக்கல் செய்யப்பட்ட உடனே இதோட நிறுவனரான பாபா ராம்தேவ் அவர்களே நேரடியா உச்ச நீதிமன்றத்துல ஆஜரானாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட கேள்விக்கு பாபா ராம்தேவ் அவருடைய தரப்புல ஆஜரான வக்கீல் முகுல் ரோஹித் என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு கோர்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவுல 67 பத்திரிகைக்கு விளம்பரம் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டதுன்னு. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வழக்கமான அடிப்படையில் இல்லையே, நீங்க எந்தெந்த பத்திரிகையில விளம்பரங்கள் வெளியிட்டீங்களோ அந்த பத்திரிகையெல்லாம் அடுத்த முறை வரும்போது கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் மைக்ரோஸ்கோப் வைத்து பார்க்கும் வகையில் உள்ளதா இல்ல பெருசான அளவுக்கு தான் இவங்க விளம்பரம் கூறியிருக்காங்களா, அதாவது மன்னிப்பு கோரும் விளம்பரத்தை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் பொய் விளம்பரங்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன்னு கூறி உச்ச நீதிமன்றம் இதுக்கு மத்திய அரசு பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவையும் பிறப்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம மருந்து நிறுவனங்கள் விளம்பரத்தை கட்டுப்பாடு விதிக்கிற வகையில இருந்த பிரிவு 170 ஏன் உடனடியா அவசரமா நீக்கினது ஏன்னு சொல்லிட்டு காரணத்தையும் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வழக்குல அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் இணைக்கவும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது. இது மட்டும் இல்லாம மன்னிப்பு கோரும் விளம்பரத்தை புதிதாக இவங்க வெளியிட்டு அதை உச்ச நீதிமன்றத்திலையும் தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. இது மட்டும் இல்லாம இந்த வழக்கு 30ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பதாஞ்சலி நிறுவனத்தை பத்தி? அவங்களுடைய நிறுவனங்கள் தயாரித்த பொருட்களோட தரம் எப்படி இருக்கு? அவங்க விடுற ஒரு சில விளம்பரங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றோம், ஆனா அதெல்லாம் உண்மையாவே இருக்கா? நமக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? நம்ம எல்லாருமே அவங்க விடுற விளம்பரங்கள் எல்லாமே உண்மைன்னு நினைச்சிடறோம். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி நம்ம உணவுல இல்லாத சத்து வேற எதெல்லாம் இருக்கா? உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம பயன்படுத்திக்கணும்.